Hi friends, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல VCI counseling பார்க்க போறோம். Veterinary Council of India அப்படிங்கற ஆல் இந்தியா கோட்டாக்கான கவுன்சிலிங் பார்க்க போறோம். அதனுடைய most expected cutoff பார்க்க போறோம். 2021ல என்ன cutoff இருந்துச்சு, 2022ல என்ன cutoff இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற வீடியோவை நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Tricks சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களை வந்து நோட்டிபிகேஷனா ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, VCI கவுன்சிலிங் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2022 பார்க்குறோம். 100% சீட் அப்படி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் இருக்கு அப்படின்னா அங்க 100 சீட் இருக்கு அப்படின்னா 85 சீட்டு ஸ்டேட் கோட்டால போயிடும். மிச்சம் 15 சீட் வந்து VCI கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஆல் இந்தியா கோட்டால 15% சீட்டுக்கான லாஸ்ட் இயர் 2021 கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஜெனரலுக்கு 526 இருந்துச்சு, ஓபிசி கேட்டகரிக்கு 506 இருந்துச்சு, இடபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 513 இருந்துச்சு, எஸ்சிக்கு 425 இருந்துச்சு, எஸ்டிக்கு 416 இருந்துச்சு. ஓகேவா? இப்ப நம்ம எவ்வளோ 2022க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 520ல இருந்து 524 ஜெனரலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 520ல இருந்து 524 ஜெனரலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓபிசிக்கு 498ல இருந்து 505 வரையும் எதிர்பார்க்கலாம். இது வந்து ரவுண்டு 1க்கு தான் நான் இப்ப சொல்றேன். ஓகேவா? அடுத்து வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 513 இருந்திருக்கு 2021ல. பட் இந்த இயர் வந்து 507ல இருந்து 511க்குள்ள இருந்தாலே சீட்டு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து எஸ்சிக்கு வந்து 425 இருந்துச்சு லாஸ்ட் இயர் கட் ஆஃபா. பட் இந்த இயர் கட் ஆஃப் வந்து 515ல இருந்து 420க்குள்ள இருந்தாலே 415ல இருந்து 420க்குள்ள இருந்தாலே எஸ்சி கேட்டகரிக்கு 2022ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டில 416 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 410ல இருந்து 411க்குள்ள 412க்குள்ள இருந்தாலே சீட்டு கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இந்த மார்க்குள்ள இருந்தாலே ரவுண்டு 1ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். மோஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 524க்கு அபோவ் ஆச்சு, இல்ல 524 நாச்சு இருந்துச்சு, இந்த சைடு இருக்கக்கூடிய மார்க் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ரவுண்டு 1ல சீட்டு கிடைச்சிரும். பட் இந்த சைடு இருக்கக்கூடிய மார்க் வந்து மினிமம் மார்க், இதோட பார்க்கும்போது மேக்ஸிமம் மார்க் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். மார்க் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலே 2022ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிரும். ஓகேவா? VCIல ரவுண்டு 2ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல்ல 521 இருந்திருக்கு 2021 கட் ஆஃபா. ஓபிசிக்கு 509 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 519 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 425 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 405 இருந்திருக்கு. ஓகேவா? பட் இந்த வருஷம் கட் ஆஃப் பார்த்தோம்னா ரவுண்ட் 2ல கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எதனாலனா இந்த வருஷம் நீட் 2022 கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபாகவும் இருந்துச்சு, டைம் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. அப்ப இந்த வருஷம் கொஞ்சம் 4 or 5 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து 550 இருந்து 518க்குள்ள இருக்கும் கட் ஆஃப். ஓபிசிக்கு வந்து 503ல இருந்து 507க்குள்ள இருக்கும் கட் ஆஃப். இடபிள்யூஎஸ்க்கு 511ல இருந்து 515க்குள்ள இருந்தாலே சீட்டு கிடைச்சிடும் ரவுண்ட் 2ல. எஸ்சிக்கு 421ல இருந்து 421ல இருந்து 424க்குள்ள இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து சேமா இருந்திருக்கு, 425 இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் இயர் கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபும் வந்து 425 இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் எஸ்டில வந்து 416 இருந்திருக்கு லாஸ்ட் இயர். பட் ரவுண்ட் 2ல வந்து 409 இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 401ல இருந்து 405க்குள்ள தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா VCI கவுன்சிலிங் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல வெட்டினரிக்கு வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும் கேட்டாங்கன்னா ரொம்பலாம் டிக்ரீஸ் ஆகும், மார்ஜினலி டிக்ரீஸ் ஆகும். 4 to 5 மார்க்ஸ் தான் வந்து டிக்ரீஸ் ஆகும்.
ஓகேவா? இதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம போட்டிருக்கோம். பிரைவேட் காலேஜ் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.